ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பாதி கன்ஸ்கின் தான் காமிச்சிருப்பேன் அந்த போன வீடியோவில். இத்தனை நாள் ஏன்டா வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா இதேமாரியே விளையாட போயிருந்தேன். அதெல்லாம் வந்திருக்காது, நெட்டும் வரல, அதனால் இருந்திருக்காது. நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் டைமண்ட் 1க்கு போயாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். டக்கு வெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் கேரக்டரு எல்லாத்தையும் வாங்க முடியும். இப்போ நான் பாதி கேரக்டர் தான் காமிச்சிருப்பேன், கார் ஸ்கின் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது மொத்தமே இவ்வளோ இருக்கிறது தான். சரி, இப்போ நான் என்ன சிஎஸ் ரேங்க்கு கிடையாது, என்னென்ன கேரக்டர் வச்சுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அதை நான் இப்போ சொல்லிடுறேன். சிஎஸ் ரேங்க்கில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இவனை வச்சுங்க. என்ன தரமா எங்கே வேணும், இவனை வச்சுங்க. இவன்கிட்ட இது வச்சுக்கோங்க. முக்கியமாக இது வச்சுக்கணும், இந்த மூமெண்ட் ஸ்பீடு வச்சுக்கணும். அப்புறம் இது வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு ஆக்டிவ் ஸ்கில், பேசிவ் ஸ்கில் வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக மோக்கா வச்சுங்க. மோக்கா எனிமி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் காட்டி கொடுக்கும். இல்லை சோனியா வச்சுங்க. சோனியா வச்சு டிமிட்ரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உல்ஃபி கேரக்டர் வச்சுக்கலாம். ஹெட்ஷாட் விழுவுறது அவ்வளோக்கா தடுக்கும். அப்படி இல்லைன்னா இது வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சீல்டு உடையும், அதுக்கப்புறமா உங்களுக்கு டேமேஜ் விழுவோம். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் ரொம்ப சொல்கிறதுனால இது கரெக்டான காம்பினேஷன் சிஎஸ் ரேங்க்குக்கு. அப்படி இல்லை, அப்படி ஆக்டிவ் ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா மோக்கோவை எடுத்துகிட்டு டிமிட்ரி. அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறவன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எனிமி அடிக்கிறப்ப 266 ஹெச்பி ஏறும். அது போட்டிங்கன்னா கீழே உள்ள பவரை. இது ஸ்கைலரு. நீங்கள் ஸ்கைலரை வச்சுருந்தீங்கன்னா ரோல் போடும்போது உங்களுக்கு ஹெல்த் ஏறும். அடுத்தது இது வச்சுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் எனிமி எங்கே இருக்கான்னு டிடெக்ட் பண்ணி காட்டும். இது க்ரோனா காட்டும். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்க சொல்கிறேன். இதுதான் நம்ம சிஎஸ் அவ்வளோதான் இருக்காமல். இப்போ சிஎஸ் ரேங்க்கு என்ன கேரக்டர் வைக்கணும்னு பார்த்துக்கலாம். இது வச்சுங்க. ஓரியானு தன்னாலே இபி ஏறும். இபின்னு போட்டிருக்கலாம் எஸ்ட்டை வச்சுட்டு. அது தன்னாலே எனிமி அடித்தா ஒரு அடியிலே எனிமி காலி வெஸ்ட்டு காலி பண்ணிடும். கண்டிப்பாக இதையும் வச்சு பாருங்கள். ஃபுல்லாகவே சரியாக இருக்கும். விளாட்றதுக்கு எல்லாமே செம்மையாக இருக்கும். மூவ்மெண்ட் ஸ்பீடு அது இதுன்னு வேறு லெவலில் இருக்குங்க. இதுதாங்க இது சிஎஸ் ரேங்கோட மெத்தடு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா க்ளோவல் ஸ்கில்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். ஸ்கேட்டிங் போர்டு எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். அதெல்லாம் காமிக்கிறேன். எமௌண்ட் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எமௌண்ட்டு எல்லாம் காமிச்சிட்டேன் டக்குன்னு. இப்போ அடுத்த பேக்கில் வரலாம். இந்த பேக் சூப்பராக இருக்கும். ஓரளவு நல்லா தான் இருக்கும். தண்ணி பாட்டிலாம் இருக்குது பாருங்க. ஸ்கூல் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனாலே வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு. மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாள் எப்படி போணுச்சுன்னு. இந்த பேகு இந்த லாகின் பண்ணும் போதே கஷ்டப்பட்டு நம்ம எடுத்துட்டாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேக்கு தான் இருக்குது. கொஞ்சம் நாள் போக எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாம். டோன்ட் கேர் இவ்வளோ. அடுத்தது இந்த பாக்ஸ் லூட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. அவ்வளோதான். ஸ்கேட் போர்டு பேராசூட்டுன்னு பார்த்தோம்னா இது இருக்குது. அதெல்லாம் இல்லை. ஸ்கேட் போர்டுன்னு பார்த்தோம்னா இது இருக்குது. சரியாக இருக்கும். அடுத்து இது இருக்கும். அடுத்து இதுவும் நல்லா தான் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒன்று ரொம்ப ஓரளவு பிடிக்கும். எல்லாமே எனக்கு பிடிச்சதாங்க. வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே மாசாக. இதெல்லாம் சும்மா கொஞ்சம் டிசைன் தான். வேறு அடுத்ததுன்னு பார்த்தோம்னா வெஹிக்கிள்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இதெல்லாம் என்கிட்ட இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் இருக்குது, மீடியமாக இருக்குது. அடுத்து இதுன்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் இருக்குது. இது கூப்பன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் இருக்குது. என்கிட்ட கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி விட்டுலாம். பண்ணியாச்சு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.